சூர்யா அண்ணனோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய எல்லா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடித்த படம் என்னன்னா, அது நேருக்கு நேர் படம். அந்த படத்தோட பட்ஜெட் 80 லட்ச ரூபாய். அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 8 கோடி ரூபாய். அந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா காதல் நிம்மதி. இந்த படத்தோட பட்ஜெட் 34 லட்சம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 30 லட்சம். இந்த படம் ஃப்ளாப் திரைப்படம். அடுத்து என்ன பண்ணோம்னா சந்திப்போமா. அந்த படத்தோட பட்ஜெட் 25 லட்சம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 25 லட்சம். இந்த படம் ஃப்ளாப் திரைப்படம். அடுத்து என்ன பண்ணால் பெரியானா திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 74 லட்சம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 70 லட்சம் ரூபாய். இந்த படம் ஃப்ளாப் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் 20 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 70 லட்ச ரூபாய். இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம்னா உயிரில் கலந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் 20 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 50 லட்ச ரூபாய். இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 75 கோடி. இந்த படம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் நந்தா திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 16 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் ஒன்று நினைத்து. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 12 கோடி. இந்த படமும் சூப்பர். அடுத்த படம்னா அடுத்து என்ன திரைப்படம்னா ஸ்ரீ திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 3 கோடி. இந்த படம் ஃப்ளாப் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் மௌனம் பேசியது. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 18 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம்னா காக்க காக்க. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 31 கோடி ரூபாய். இந்த படம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் பிதாபாங்கன். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 22 கோடி. இந்த திரைப்படம் உயிர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் பேரழகன். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 14 கோடி. இந்த படம் உயிர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் ஆயுதம் எழுத்து. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 12 கோடி ரூபாய். இந்த படம் உயிர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் மாயாவி. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 5 கோடி. இந்த படம் ஃப்ளாப் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் கஜினி. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் ஆடு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 28 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் திரைப்படம். அடுத்து என்ன பண்ணால் ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 25 கோடி. இந்த படம் ஒரு சூப்பர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் வேல். இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 38 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் வாடகம் ஆயிடம். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 47 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் அயன். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 80 கோடி. இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் ஆதவன். இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 72 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் சிங்கம் 1. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 90 கோடி. இந்த படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அடுத்து என்ன படம் தான் 7ஆம் அறிவு. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 90லேருந்து 150 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் மாற்றம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 80 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் சிங்கம் 2. இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 136 கோடி. இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் 5. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 81 கோடி. இந்த படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் மாஸ் யூனிக்கிட மாசிலாமணி. இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 79 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் பசங்க 2. இந்த படத்தோட பட்ஜெட் 4.3 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 52 கோடி. இந்த படம் சூப்பர் திரைப்படம். அடுத்த திரைப்படம் தான் 24. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி. இந்த படம் திரைப்படம். திரைப்படம். அடுத்த திரைப்படம் சிங்கம் 3. இந்த படத்தோட பட்ஜெட் 70 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி. இந்த படமும் திரைப்படம். அடுத்த என்ன படம் தான் தானா சேர்ந்த கூட்டம். இந்த படம் 50. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 90 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்த திரைப்படம் தான் என்ஜிகே. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 36 கோடி. இந்த படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் காப்பான். இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து 2 திரைப்படம். இந்த 2 திரைப்படமும் ஓடிடி ரிலீஸ் அதனால் பார்க்கலாம். பட்ஜெட்
இந்த படத்தோட அருள் கோடி இது ஓடிடி ரிலீஸ் ஓடிலே போட்டு அடுத்த ஜெய்பீமும் ஓடிடி ரிலீஸ் தான். அந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. அவர் தேட்டர் ரிலீஸ் ஆன படம் அடுத்தது 2022 அது கோவிட் பீரியட்னால அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பார்க்கலாம். இந்த படத்தோட பட்ஜெட் எதற்கும் துணிந்தவன் ஈட்டி. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 175-200 கோடி. இந்த படம் சூப்பர் திரைப்படம். அடுத்தது அவர் கேமியோ எழுதி மென்ஷன் பண்ணல, அந்த ஒரு படம் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா ரோலக்ஸ் கதாபாத்திரம் பயங்கர பிரபலமாக இருந்தது. ஓகே, பார்க்கலாம். இந்த படத்தோட விக்ரம். இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 424-500 கோடி. இந்த படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்த திரைப்படம் தான் கங்குவா திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 300-350 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 106 கோடி. இந்த படம் ஃப்ளாப் திரைப்படம். கடைசியாக ரிலீஸ் ஆன படம் பெட்ரோல். இந்த படத்தோட பட்ஜெட் 60-65 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 80-250 கோடி. இந்த படம் திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூர்யா ஆனவனோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.